ஸ்ரீ அக்னி புராணம் 7ஆம் பகுதி. மனிதனுக்கான கர்மாக்கள். ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட கர்மாக்கள் 48. அவை முக்திக்கு சாதகமானவை. திருமணம் முடிந்ததும் கர்ப்பதானம், பும்சவனம், சீமந்தம், குழந்தை பிறந்ததும் ஜாத கர்மம், நாமகரணம், அன்னப்பிராசனம், குடுமி வைத்து உபநயனம் ஆகியவை. பிரம்மச்சாரி 7 வகை விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். வைஷ்ணவி பரிதி பௌதிகி ஸ்னௌதிகி முடித்து கோதானம். கிரகஸ்தாசிரமவருக்கு இவற்றுடன் யாக யஜ்ஞமும் சேர்ந்து 7 ஆகும். ஆவணி, மார்கழி, சித்திரை, ஐப்பசி மாதங்களில் செய்யப்படும் பார்வண சிரார்த்தங்கள் 8. ஆதானம், அக்னிஹோத்திரம், தசம், பௌர்ணமாசகம், சாதுர்மாசியம், பசுவந்தனம், சௌத்திராபணி ஆகிய 7 ஹரி யஜ்ஞங்கள். அங்குணஸ்தோமம், அத்யக்னி ஸ்தோமம், உத்தம், சோடசம், வாஜபேயகம், அதிராத்திரம், அப்தயாமம் 7 சோம சம்ஸ்தமாகும். மேலும் ஹிரண்யநங்கிரி, ஹிரண்யம் போன்று ஆயிரக்கணக்கில் சொல்லப்பட்டுள்ளன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சிறந்து விளங்குவது அஸ்வமேத யாகம். உயிர்களிடம் இரக்கம், பிழை பொறுத்தல், எளிமை, சுத்தம், சுறுசுறுப்பு, பிறர் நலம் பேணுதல், தாராளம், பொருளில் பற்றற்று இருத்தல் என சீவம் 8 வகையாகும். கர்மாக்களை செய்து பகவானை அர்ச்சித்து பகவான் நாமத்தை உச்சரிப்பதால் ஒருவன் நற்கதி அடைகிறான். 7ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.